ஹாய் கைஸ் நண்பா, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்பெனி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யான கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 1 வீக் முன்னாடி சம்திங் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைவித்ரி ஆட்ஸ் மேலே கம்பெனி கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு எதிர்த்தும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எம்டி சார் பார்த்தீங்கன்னா அது வீடியோ அடுத்தடுத்து பதிலடிக்கு வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைவித்ரி ஆட்ஸ் கம்பெனி யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் அந்த வீடியோ கீழே நிறைய நம்மளுடைய எம்டி சாரும் அதுக்கு சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே கட்டாயப்படுத்தலைங்க. நம்மளுடைய கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு ஒரு எதிர்த்து நம்ம மக்கள் போராடுவோம் அப்படின்ற போல் பார்த்தீங்கன்னா நம்முடைய எம்டி சார் சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எம்டி சார் அந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு மக்கள் எதிர்த்து போராடுவோம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட போயிட்டு அவங்கக்கிட்ட சண்டை போட்டுன்னு மல்லாடிட்டு அப்படின்ற போல் எந்த ஒரு போராட்டமும் நம்ம பண்ண பத்து கிடையாது. ஸோ அதேமாரி இன்றைக்கி சண்டேன்றதால மார்னிங் டுமாரோ பார்த்தீங்கன்னா மண்டேன்றதால அவங்க போயிட்டு கலெக்டர் ஆஃபீஸ் நம்ம போயிட்டோம்னா ஏன்னா நம்மளுடைய ஆப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் நம்மளுடைய ஆப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக கலெக்டர் ஆஃபீஸ் கூட்டம் நெருங்கிச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுற போல் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எம்டி சார் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் தனியாக ஒரு பிளேஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன்ற போல் சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கான வீடியோ சொல்லியிருந்தேன். ஸோ பிளேஸும் பார்த்தோன்னா மனு இந்த இடத்துல கொடுத்தா இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்ற போல் அவர் செலெக்ஷன் பண்ணி பிளேஸை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ஸோ எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம மக்களின் நிறுவனம் நண்பா, மக்களுக்காக உருவாக்கப்பட்ட நிறுவனம் தான் மைவித்ரி ஆட்ஸ் நண்பா. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களை யாரும் கட்டாயப்படுத்தலைங்க. நீங்கள் நம்ம நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், எல்லாரையும் வாழ வைத்து வாழ்வோம் அப்படின்றது தான் இந்த ஆப்போட கான்செப்ட் நண்பா. ஸோ நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒன்றாவே வாழ்வோன்ற ஒரு கருத்தால் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோன்னா அது கன்ஃபார்ம் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து இது நம்ம மனு கொடுக்கணும் நண்பா. ஸோ நாளைக்கு பார்த்தோன்னா என்னுடைய எம்டி சாரும் சொல்லியிருந்தார். இது நீங்கள் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மனு கொடுக்குறன்ற போல் ஒரு பிளேஸ் அரேஞ்ச் பண்ணி ஸோ அதுக்கான பிளேஸ் சொல்லியிருக்காரு. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா எல்என்டி பைபாஸில் பார்த்தீங்கன்னா நீலாப்பூர் திருச்செந்தூர் ரோடு சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த நீங்கள் வடக்கு தெற்குன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மனு கொடுக்கலாம் அப்படின்ற போல் சொல்லியிருந்தார். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது யார் யார் வரணும் அப்படின்லாம் நீங்கள் கட்டாயங்க இல்லைங்க. நம்ம மைவித்ரி ஆட்ஸ் ஒட்டுமொத்த உறுப்பினர்களும் பார்த்தீங்கன்னா நம்ம மனு கொடுத்தா நமக்கு சாதகமாக ஸோ வெற்றி வரத்துக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது நண்பா. ஸோ அதனால் நம்ம இதுக்கு எதிர்த்து போராடணும். அங்கே போயிட்டு நம்ம நம்மளுடைய கோரிக்கை தான் சொல்லணும். அதுக்காக நம்ம அரசாங்கம் எதிராக போயிட்டு அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ணிவிட்டு சண்டை போட்டுன்னு மண் எடுத்துட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது நண்பா. ஸோ நமக்கான கோரிக்கையை டீசெண்டாக நம்ம போயிட்டு அங்கே ஃபைல் பண்ணிட்டு கொடுத்துட்டு வந்தாவே ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாதகமாக இருக்கும். அதனால் ஒட்டுமொத்த உறுப்பினர்களும் பார்த்திங்கன்னா நாளைக்கு திங்கட்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுடைய எங்கன்னு பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்ன்றதால கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா அவுட்டர் சிட்டியில் பார்த்திங்கன்னா அதாவது கோயம்புத்தூர் சிட்டி அவுட்டரில் பார்த்திங்கன்னா பிளேஸ் பார்த்திங்கன்னா லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அதுதான் லொக்கேஷன். அதாவது எல்என்டி பைபாஸ் ரோட்டில் பார்த்தீங்கன்னா நீலாப்பூர் திருச்செந்தூர் ரோட்டில் சக்தி இன்ஜினியரிங் காலேஜில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த நீங்கள் வடக்கு தெற்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ அங்கே அசம்பிளி பண்ணி நம்ம நம்மளுடைய கோரிக்கை நம்ம அசம்பிளி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் லொக்கேஷன். நம்மளுடைய எம்டி சார் அதுக்கான வீடியோ ஸோ இப்போ சொல்லியிருந்தார். ஸோ அதனால் நம்ம எல்லோரும் பார்த்தீங்கன்னா நண்பா ஸோ நாளைக்கு நம்மளுடைய கருத்தை நம்ம கோரிக்கை இடணும் நண்பா. ஸோ நமக்கான ஒரு பதிலடி கொடுத்தா மட்டும் தான் நண்பா. ஸோ இதுக்கான இது மக்களின் நிறுவனம்ன்றதால ஸோ ஒட்டுமொத்த குடும்பம் பார்த்தீங்கன்னா இதை நம்பி நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி தமிழ்நாடு இல்லைங்க, இன்றைக்கி ஆல்ரெடி சொல்லியிருந்த போல் ஸோ வேர்ல்டு ஃபுல்லாகவே இருக்குது. நாளைக்கு எதுவும் ஒரு பாதிப்பு வரக்கூடாதுன்னா நம்ம எல்லாம் போயிட்டு சப்போர்ட்டாக மக்கள் சப்போர்ட்டாக இருக்கணும். ஸோ நம்மளுடைய எம்டி சார் அவர் சைடில் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் பண்ணிட்டாருங்க. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால் நம்ம போயிட்டு நம்ம போயிட்டு எதிர்த்து நம்ம அதுக்கான பதிலை நம்ம போராடினா அதுக்கான கோரிக்கை நமக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதனால் எல்லோரும் ஒன்று சேருவோம், மக்களே வாழ வைத்து வாழன்றதால ஒரு கான்செப்ட் நம்மளுடைய கம்பெனி நம்ம எதிர்த்து சொல்ல நண்பா. ஸோ ஓகே நண்பா, இதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். முக்கியமாக நாளைக்கு எல்லோரும் நீங்கள் அந்த இடத்துக்கு போங்க நண்பா. ஸோ கோயம்புத்தூர் சிட்டி அவுட்டரில் பார்த்தீங்கன்னா என் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க, கோயம்புத்தூர் எல்என்டி பைபாஸில் பார்த்தீங்கன்னா நீலாப்பூர் திருச்செந்தூர் ரோட்டில் சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே நல்லாவே மக்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃப்ரீயாகவே இருக்குது. அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்டு அந்த சைடில் வருங்க வடக்கு
வடக்கு தெற்கில் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஜாயின் பண்ணி நம்ம வந்து கோரிக்கை வந்து எடுத்துக்கலாங்க. ஸோ நம்ம வந்து எல்லோரும் அங்கே வந்து அசம்பிளியாக முக்கியமாக நாளைக்கு எல்லோரும் வாங்க. உங்களுக்கு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ கம்பெனி போகிறீங்க, அந்த வேலை இந்த வேலை, காலேஜ் ஸ்டூடெண்ட் யாராலும் ஸோ எல்லாத்தையும் நீங்கள் அன்றைக்கி வந்து கன்ஃபார்ம் வந்து நமக்காக மக்களின் நிறுவனம் என்றதால் நாளைக்கு எல்லோரும் நீங்கள் வாங்க நண்பா. ஸோ அதுதான் நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்ல விரும்புகிறேன். ஸோ முக்கியமாக நாளைக்கு எல்லோரும் வாங்க. ஸோ எல்லாம் நடக்குன்னு சொல்லிட்டு வராமட்டு போயிடாதீங்க. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி, ஸோ கேஷை வந்து செலவு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பொறுத்தில் மக்களுக்காக ஒரு நல்லதுன்னு சொல்லலாம். ஸோ நாளைக்கு எல்லோரும் வாங்க நண்பா. இதுதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண நினச்சேன். வராம மட்டும் விட்டுறாதீங்க நண்பா. ஸோ ஓகே நண்பா, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை, நண்பா, பாய்.